நாம் இப்போ மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மஷ்ரூம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு வெந்நீரில் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெட் சில்லி, கார்ன்ஃப்ளவர், மைதா, உப்பு, பெப்பர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு பேட்ச் வந்து நம்ம போட்டிருக்கோம். பொரித்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்காக நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். இதுமாதிரி பொரித்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் பேட்சும் போட்டுடலாம். நாம் இது பொரிஞ்சு எடுத்துடலாம். அதேமாரி கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டுங்க. செகண்ட் பேட்சும் பொரிஞ்சிடுச்சுன்னா நாம் இது எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்படியே சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். நம்ம வந்து மஞ்சூரியன் பன்னீர் போட்டு ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு காம்போ கூட இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தேர்ட் பேட்சை போட்டுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாங்க. ஃப்ரை ஆகட்டுங்க. நம்ம மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், நாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நீளமாக கட் பண்ண வெங்காயமும் போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோங்க. கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டு இதை நல்லா வதக்கி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொரிஞ்சிடுச்சுன்னா நாம் இதை எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே பொரிச்சு வச்சுப்போம். இப்போ நல்லா வெங்காயம் வதக்கிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சுட்டோம். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெட் சில்லி, பெப்பர் போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம மஷ்ரூம் கொட்டிக்கலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் கொட்டிட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம்.